السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர் வதுனூப், நிச்சயமாக ஹஜ்ஜும் உம்ராவும் ஏழ்மையையும் பாவத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும். கமா யன்ஃபில் கீரு ஹுபுசல் ஹதீத் வஸ்ஸஹப் வல் ஃபில்லத், இரும்பினுடைய துருவை நெருப்பின் உலை இல்லாமல் ஆக்குவதை போன்று ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களிடத்தில் ஏற்பட்ட குற்றங்களையும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையையும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதி கடமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜின் மூலம் எண்ணிலடங்காத நன்மைகளும் எண்ணற்ற பலன்களும் இருக்கிறது. அதில் ஒன்று, ஏழ்மையை போக்கிறோம், செல்வத்தை நமக்கு தரும். பொதுவாகவே அல்லாஹ்விற்கு ஒரு வழமை உண்டு. தனக்காக ஒருவன் செலவு செய்தால் அவனுக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய பகரத்தை கண்டிப்பாக கொடுத்துருவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு வஹுவ கைருர் ராஸிகீன். நீங்கள் எதையாவது ஒன்றை செலவு செய்தால் அதற்கான பகரத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். ஏனென்றால் அவன் மிகச்சிறந்த ராசிக்காக இருக்கிறான். அல்லாஹுடைய பெயரை என்னென்னா ராசிக், உணவளிப்பவன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ரஸாக்குன்னு ஒரு பெயர் இருக்குது, அதிகம் உணவளிப்பவன். அவனுக்காக நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா பகரத்தை நிச்சயமாக கொடுத்துருவான். பகரம் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று, அல்லாஹு தஆலா நன்மையான காரியங்களுக்கு நாம் செலவு செய்யும் பொழுது மறுமையில் அதற்கான கூலியை அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சுருவான். ரெண்டாவது, உலகத்திலேயே அதற்குரிய பகரத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். செலவு செய்ய செய்ய அல்லாஹு தஆலா செல்வத்தை அதற்கு பகரமாக கொடுத்து கொண்டே இருப்பான். இது அல்லாஹ்வினுடைய வளமை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹதீஸே குதுசியில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்வான், அன்ஃபிக் உன்ஃபிக் அலை, அடியானே நீ எனக்காக செலவு செய், நான் உனக்காக கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ கொடுக்க நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அப்போ கொடுத்து கொண்டே இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்து கொண்டே இருந்தால், நன்மையான காரியங்களுக்காக பணத்தை நாம் எடுத்து வெளியே கொடுத்து கொண்டு இருந்தால் அல்லாஹு தஆலா அதற்குரிய பகரத்தை உலகத்தில் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பான். செல்வம் படைத்த ஒவ்வொருவர் மீதும் ஹஜ்ஜு செய்வது கடமை என்று சொல்லுகிறது மார்க்கம். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் அந்த கடமையில் நம்ம கவனம் செலுத்துறதில்லை. செல்வம் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றும் அதை செய்கிறதில்லை, அல்லது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் போகலாம், இன்னொரு 5 வருஷம் கழித்து போகலாம் அப்படின்னு ஹஜ்ஜினுடைய கடமையை தள்ளி போடுகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஹஜ்ஜுக்காக அவ்வளோ பெரிய தொகையை நாம் அதில் கொண்டு போட வேண்டியதாக இருக்குது. பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் அந்த ஹஜ்ஜை என்ற கடமை நிறைவேற்ற முடியும். அவ்வளோ பெரிய தொகையை கொண்டு போய் அந்த ஒரு கடமைக்காக நாம் செலவு செய்யணுமா, கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸை நாம் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஹஜ்ஜு என்பது ஏழ்மையை இல்லாமல் ஆக்கிரும். அதற்கு பிறகு அவர்கிட்ட ஏழ்மையே இருக்காது. ஒரு காலம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தார், கடனால் சிரமப்பட்டிருந்தார், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார், வியாபாரம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அந்த ஹஜ்ஜு என்ன செய்யும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள், ஏழ்மை, அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும். நிச்சயமாக ஒரு ஹாஜி ஏழையாக ஆகவே மாட்டார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் அப்படி அபரிதமான ஒரு பரக்கத்துகள் அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னைக்கு கல்யாணத்துக்காக பெரிய ஒரு செலவு செய்கிறோம், ஒரு வியாபாரத்தை தொடங்கிறதுக்காக பெரிய செலவு செய்கிறோம், கடனை வாங்குகிறோம், இருக்கிற இடத்த நாம் விற்கிறோம். ஆனால் வியாபாரத்திற்காக அவ்வளோ பெரிய முதலீடு போட்டவர்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அந்த பணத்தை மீட்டுறதுக்கு, அதை திருப்பி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி கல்யாணத்துக்காக பெரிய செலவு செய்தவர்களும் சில நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கிறத பார்க்குறோம்.
அதே அளவுக்கு தான் ஹஜ்ஜுக்கும் மிகப்பெரிய ஒரு செலவு செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க யாரும் ரொம்ப சிரமப்படுறதையோ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறதையோ பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஹஜ்ஜுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலன் அதுதான். அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் செல்வத்தை கொடுத்துருவான். நமக்கு செல்வம் வேணும்னு வைங்களேன், அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் எனக்கு செல்வத்தை கொடு, என்ன செல்வந்தனாக்கு அப்படின்னு கேட்குறத காட்டிலும் இப்படி கேட்டுறணும், யாரெல்லாம் என்ன ஹஜ்ஜி செய்ய வச்சிரு, என்ன ஹாஜி ஆக்கிரு அப்படின்னு கேட்டுன்னு வைங்களேன், அல்லாஹ் ஹஜ்ஜையும் கொடுத்துருவான், அத்தோடு சேர்த்து நமக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய செல்வத்தையும் சேர்த்து கொடுத்துருவான். செல்வத்தை மட்டும் கேட்டால் செல்வத்தை தான் கொடுப்பான். அதனால தான் உலமாக்கள் சொல்வார்கள், நீங்கள் ஹஜ்ஜி செய்யணும்னு கேளுங்க, அல்லாஹ்விட்ட ஹாஜி ஆக்கணும்னு கேளுங்க. அந்த ஹாஜி ஆக்கணும்னு கேட்குறதுலேயே அல்லாஹ் வந்து வச்சுருக்கான் செல்வத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத. அதனால் செல்வத்தையும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அப்போ ஹஜ்ஜி என்பது நமக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும், வாழ்க்கையில் பரக்கத்தான வாழ்வை நமக்கு அமைத்து தந்துவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லி நாம் முயற்சிக்கணும். குறைந்தபட்சம் நியத்து வச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கையில் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நான் ஹஜ்ஜி செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியத்து வச்சிடணும். கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், அதற்கான வசதிகள் நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம். நியத்து வைக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அதற்குரிய உதவிகளை அவன் செஞ்சிருவான். முன்னோர்களில் ஒருத்தர் வந்து ஹஜ்ஜி செய்யணும் நியத்து வச்சார். ஹஜ்ஜி செய்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் அவர்கிட்ட இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் கரெக்டாக ஹஜ்ஜுக்கு கிளம்புற நேரத்தில் ஹஜ்ஜுக்கான எல்லா ஏற்பாட்டையும் எல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டான். நான் நியத்து வைக்கும்போது என் கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடிய நாள் நெருங்கும் பொழுது ஹஜ்ஜுக்கு தேவையான அத்தனையும் எல்லாம் என் கையில் கொடுத்துட்டான். எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, எப்படி அந்த பண காசுகள் சேர்ந்துச்சுன்னு தெரியாது. அல்லாஹ் தஆலா மறைமுகமான முறையில் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு கொடுத்து அல்லாஹ் என்னை ஹஜ்ஜி செய்ய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீயத்து வைக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அதை லேசாக்கிடுவான். ரெண்டாவது, நீயத்து வைக்கிறதுல பெரிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஹஜ்ஜி செய்யணும் நீயத்து வச்சிட்டோம், ஒரு வேளை நாம் போக முடியாமல் போயிட்டா கூட அந்த நீயத்திற்கு அல்லாஹ் கூலியை கொடுத்துருவான், ஹஜ்ஜி செய்த கூலியே கொடுத்துருவான். வரலாறுகள் சான்று நமக்கு. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்துக்கிட்டு அங்கேருந்து வீட்டிலிருந்து கிளம்புனாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அங்கே ஒரு இடத்துல போகக்கூடிய பாதையில் ஒரு பெண்மணி குப்பைத்தொட்டியில் எதையோ ஒன்று நோண்டிகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. ஒரு பெண்மணி குப்பைத்தொட்டியில் எதையோ ஒன்று நோண்டிகிட்டு இருக்குது. தூரத்துலேருந்து கவனிச்சிட்டாங்க. எதையோ எடுக்கிற மாதிரி, அதை கையில் எடுத்துகிட்டு கொண்டு போகிற மாதிரி அவங்க பார்த்துட்டாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க, இங்கே வாமா அப்படின்ட்டு. தயங்கி வந்துச்சு அந்த அம்மா. என்னம்மா பண்ணுற, இங்கே என்ன கையில் வச்சுருக்க, என்ன எடுத்த அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லிச்சான், அல்லாவுக்காக இதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிச்சு. இவங்க சொன்னாங்களாம், அதே அல்லாவுக்காகத்தான் நான் கேட்குறேன், என்னன்னு சொல்லு, அல்லாவுக்காக தான் கேட்குறேன், என்னன்னு சொல்லு அப்படின்னாங்க. அந்த அம்மா வந்து உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு, கண்ணீர் வடித்து அழ ஆரம்பிச்சிருச்சு. என்னமாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லிச்சான், என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, கணவன் இறந்த பிறகு என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, இப்போ அடுத்த நேரம் உணவுக்கு வழி இல்லை, நீண்ட நாட்களாக என் பிள்ளைங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க, இதுக்கு பிறகும் சாப்பிடாமல் இருந்தால் என் பிள்ளைங்க மூத்தாயிருவாங்களோன்னு பயம் வந்துடுச்சு. அதனால் இந்த குப்பைத்தொட்டியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்க வந்த, இங்கே ஒரு செத்த கோழி ஒன்று கிடந்துச்சு, அதை தூக்கிட்டு என் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கலாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். செத்த கோழி சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் மூத்தாயிருவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது, இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அதனால் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கண்ணீர் வடித்தாங்க. இவ்வளோ பெரிய சிரமத்தில் இருக்கியாமா அப்படின்னு சொல்லி தான் கூட வந்தவர்கிட்ட கேட்டாங்களாம், நம்ம ஹஜ்ஜுக்காக நம்ம கையில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டாங்களாம். 1000 தீனார் கையில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க அவங்க சொன்னாங்களாம், அதில் கரெக்டாக 20 தீனாரை எடு அப்படின்னாங்க. 20 தீனார் எடுத்து அந்த அம்மா கையில் கொடுக்க போகிறான்னு நம்ம நினைப்போம். அவங்க அப்படி செய்யலை. 20 தீனாரை எடுத்து தனியாக வச்சுட்டு 980 தீனாரை அந்த அம்மா கையில் கொடுத்துட்டாங்க. 980 தீனார், அதுதான் ஹஜ்ஜுக்கான அவருடைய தயாரிப்பு. அது இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனால் 980 தீனார் அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு 20 தீனார் வச்சுக்கன்னு சொல்லி தான் கூட இருந்தவர்கிட்ட சொன்னாங்க. எதுக்குன்னா மீண்டும் அவங்க ஊர் போய் சேர்றதுக்கு அந்த 20 தீனார் வேணுமா இல்லையா, அதுக்காக 980 தீனார் அந்த அம்மா கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த நேரத்தில் நான் ஹஜ்ஜு செய்கிறத காட்டிலும் உனக்கு உதவி செய்கிறது தான் ரொம்ப ஏற்றமானதாக இருக்கும், அதெல்லாம் எனக்கு கூலியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய கனவுல வந்து சொன்னாங்க, அப்துல்லா நீங்கள் செஞ்ச உதவி அல்லாஹு தஆலா கபூல் செஞ்சுட்டான். நீங்கள் செஞ்ச உதவி அல்லாஹ் கபூல் செஞ்சு அதற்கான கூலியை கொடுத்துட்டான். நேரடியாக ஹஜ்ஜுக்கு சென்று பணம் காசுகளை செலவழித்து நேரடி அங்கே போய் எல்லா கடமைகளையும் செய்தவர்களுக்கு கூட ஒரு ஹஜ்ஜு நன்மையை தான் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு பகரமாக அந்த அம்மாவினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுத்த அந்த பணம் காசுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா 70 ஹஜ்ஜு செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவுல வந்து சொன்னதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்கிற நீயத்து முதல்ல வச்சிடணும். எப்படியாவது என் வாழ்க்கையில் நான் ஹஜ்ஜுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற நீயத்தை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறது இல்லை. அதெல்லாம் எங்கே நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோ பெரிய காசை எங்கேருந்து நம்ம போடுறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி தான் இருக்கிறோமே தவிர ஹஜ்ஜு செய்யணும் நீயத்தை நம்மகிட்ட பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. முதல்ல அந்த நீயத்தை கொண்டு வரணும். நம்மளால் எப்படி முடியும்னு நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா அதற்குரிய உதவிகளை அந்த நேரத்தில் செஞ்சிருவான். அல்லது நீயத்து வச்சுட்டோம், உண்மையான நீயத்தாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா நம்ம செய்யாட்டியும் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹு தஆலா நம் எண்ணங்களை பரிசுத்தமாக்குவானாக. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்கிற உணர்வை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.